காண்கிறவர்களுக்கு எப்படி அன்பு செலுத்துவார் இல்லையா? காண்கிற சகோதர சகோதரி அன்பு செலுத்தும் போதுதான் நீ தேவனுக்கு அன்பு செலுத்துகிறாய். மனிதனை மதிக்கும் போது கர்த்தரை மதிக்கிறாய். மனிதனுக்கு நீ உபகாரம் செய்யும் போது அது கர்த்தருக்கு செய்கிற. சிறுவனுக்கு ஒரு கலசம் தண்ணி எதை குடிக்கிறியோ அது எனக்கு கொடுக்க இல்லையா? மனிதர்களை நேசிக்கணும், அவங்களுக்கு கேட்கிறவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும், நம்மை தேடி வருவர்களுக்கு நாம் வழிமுறையை சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு வேண்டிய சௌக்கியத்தை அமைச்சு கொடுக்க வேண்டும் இல்லையா? நாம் எதை செய்கிறோமோ அது தேவன் நமக்கு திரும்ப செய்வார். ரொம்ப நல்ல தெய்வம். எதனா எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் ரொம்ப சொல்லுவேன், நான் இவங்களுக்கு இதை செஞ்சேன்ல இல்லையா, நான் இவங்களுக்கு இதை செஞ்சேன்ல, நான் உங்களுக்கு அப்படி செஞ்சேன்ல, அவங்களுக்கு அந்த சூழ்நிலை நான் செஞ்சேன், எனக்கு செய் கேட்பேன். இசைக்க ராஜா உன் காலம் முடிஞ்சிச்சு, உன் காலையில ஒழுங்கப்படுது சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இவனுக்கு மரணம் மறிக்க போறாரு, என் காலையில ஒழுங்கப்பட்டு கட்ட தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டாரு. உடனே இவனுக்கு அடே அப்பா உனக்கு முன்னாடி நான் உண்மையும் உத்தமமா விக்கிரகத்தெல்லாம் தோப்பு விக்கிரதெல்லாம் எடுத்து போட்டேன், முழு இறுதியத்தோடு பின்பற்றி வந்த அழுது செவிக்கிற நான் உண்மையா இருந்தேன், உத்தமமா இருந்தேன், எல்லா விக்கிரகத்தையும் தூக்கி போட்டேன், பக்தியா இருந்தேன், பரிசுத்தமா இருந்தேன், இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி அழுகுறாரு. சொல்லிட்டு போன தீர்க்கதரிசி அடுத்த தெருவு கூட போன கத்துடைய வாட்டை அவருக்கு வருது, நீ போய் எசை கேட்டப்போ 15 வருஷம் வீராயிடு போ சொல்லு போறாரு இல்லையா? செத்துட்டு போன்னு சொன்ன தீர்க்கதரிசி அடுத்த நிமிஷம் வந்து சொல்றாரு, நீ இன்னும் வாழ்வாய் 15 ஆண்டுகள். எதனால? கர்த்தரை அவன் ஞாபகப்படுத்தலாம், நான் உனக்கு முன்னாடி இப்படியெல்லாம் நடந்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்கிறோமோ அதை தேவன் 2 மடங்காய் நலமானதை நமக்கு செய்வார். மனுஷனுக்கு இரக்கம் செய்யும் போது உனக்கு இரக்கம் கிடைக்கும். உத்தமனுக்கு உத்தமன், மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபடுவார்கள். மனுஷனுக்கு நீ எதை செய்கிறாயோ அது எனக்கே செய்கிறார் இல்லையா? மனுஷர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களை நாம் சரியாய் செய்ய வேண்டும். அதை செய்யும் போது அது திரும்ப நமக்கு தான் கிடைக்கும். நீ எதை விதைக்கிறாயோ அதை அறுப்பான். நீ எதை விதைக்கிறாயோ அதை நீ விதைக்கிறது நீதானே அறுக்க முடியும். நீ விதைச்சா நீதானே அறுக்கணும், நான் எப்படி அறுக்க முடியும் இல்லையா? அதனால நல்லதை விதைக்கும், அன்பை விதைக்கும், பாசத்தை விதைக்கும், நேசத்தை விதைக்கும், உதவி செய்யற விதிகளை விதைக்கும். அதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்கும். சாதம் கொஞ்சமா கிடைக்கும். விதைக்கிறவங்க அறுப்பாய். 1 மூட்டை விதைச்சா 10 மூட்டை இல்ல 100 மூட்டை கூட அறுப்பேன் இல்லையா? நீ விதைக்கிறது கொஞ்சம், அறுக்கிறது சொல்லுமா, நீ போய் நெல்ல போய் 1 மரக்கா விதைதான் விதைப்ப. ஆனா 1 மரக்கா விதைய நீ விதைச்சு நம்ம நிலத்துல 1 மரக்கா, ஆனா 10 மூட்டை அறுப்பண்ணு. நீ நல்லதை கொஞ்சம் தான் செய்வ, ஆனா திரும்ப தேவன் கொடுக்கும் போது பல மடங்கு கொடுப்பார் நமக்கு, பல மடங்கு. இதெல்லாம் அரசியத்தை விட்டுட்டு சண்டைக்கும் விரோதத்துக்கும் சர்ச்சைக்கும் குற்றச்சாட்டுக்கும் நீ தடி எடுத்தா நானும் கடப்பாறை எடுப்பேன். யுத்தத்துக்கும் நிற்கக்கூடாது. ரகசியத்தை புரிஞ்சுக்கூடு. அன்பு இருந்தா எல்லாவற்றையும் சாதிக்கும். கடவுளுடைய அன்பு மனிதனுக்கு காட்ட வேண்டும். யார்கிட்ட காட்ட வேண்டும்? மனிதனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் நேசிச்சு அன்புக்கு அவங்க என்ன தப்பு செஞ்சாலும் மன்னிக்கணும். மனுஷனுடைய குற்றங்களை மன்னிக்கணும். மனுஷன் என்ன ஒரு தீமை செஞ்சாலும் மன்னிச்சிரு நீ கேட்கும் போது ஏற்றுக்கொண்டு, உன்னை தேடி வந்தா ஏற்றுக்கொண்டு, கட்டி பிடிச்ச அன்பு செலுத்தணும் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகள் அதுதான் கர்த்தருடைய ஆவி. விசுவாச ஆவி உள்ளவர்கள் அனுசரிக்கவும் மாட்டாங்க, மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க, சேர்த்துக்கவும் மாட்டாங்க. எட்டப்போ தள்ளி போவோம். சாத்தானுடைய ஆவி இல்லையா? அவர்கள் கிரிகளினாலே அவர்கள் என்ன ஆவி உடையவர்கள், அவர்கள் செயல்முறையினால் அவர்கள் கர்த்தருடைய ஆவியா இல்லை அசுத்த ஆவியா என்று கண்டுபிடிக்க வேண்டும் இல்லையா? ரொம்ப கவனமா இருந்தேன். ஒன்றும் பலமான வேலையை செய்யல. நம்ம பார்க்கிற மனிதனத்துல அன்பு நம்ம குற்றம் சொல்றாங்க, குறை சொல்றாங்க, அவங்க மேல கோவப்படாதீங்க, எரிச்சலாதீங்க, குறைவப்படாதீங்க. அவங்க ரொம்ப நேசிங்க இல்லையா? அவங்க மனம் திரும்ப மாட்டாங்களா, அவங்க இந்த பாசத்தை காட்ட மாட்டாங்களான்னு இருப்பாங்க. அந்த நல்ல உள்ளத்தை பார்த்து தேவனமை மென்மேலும் ஆசிரியர் பெயர் முழங்க படிக்கணும்.